மட்டக்களப்பு முதலைக்குடா பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீநேசன் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைரட்னம் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர். கடந்த 3 தினங்களாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கிட்டத்தட்ட 126 சுற்றுலருக்கான வெற்றிடங்கள் இருந்தும் இதுவரை எந்த தமிழரும் அந்த மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நியமனம் செய்யப்படவில்லை. மத்திய அரசாங்கத்தின் கவனங்கரங்கூட்ட செயல்பாடு காரணமாக கடந்த 3 தினங்களாக பெரும்பான்மையான இனத்தைச் சேர்ந்தவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 30 பேரில் ஒரு தமிழர்கள், 2 முஸ்லிம்கள், 27 பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள். மத்திய அரசாங்கத்தின் இந்த போக்கு என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்கள் இல்லையா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. மட்டக்களப்பு பொது வைத்தியசாலையில் 120 சிற்றூழியர்களுக்கான நியமனங்கள் இருக்கின்றது என்றால் அந்த நியமனங்களுக்கு உரியவர்களை நியமிக்காமல் ஏனைய பெரும்பான்மை மக்கள் வாழுகின்ற மாவட்டத்திலிருந்து அந்த 120 சிற்றூழியர்களையும் இடமாற்றம் செய்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வெற்றிடத்தை அடைத்துவிட்டு அந்த வெற்றிடங்களை பெரும்பான்மை இன மக்கள் வாழுகின்ற அந்த மாவட்டங்களில் செயற்கையாக உருவாக்கிவிட்டு அந்த இடங்களுக்கு நியமனங்களை கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகின்ற ஒரு விசமத்தனமான ஒரு நுட்பத்தினை இந்த நல்லாட்சி அரசாங்கம் கடைபிடித்து வருகின்றது என்ற வகையில் பார்க்கின்ற போது இந்த நல்லாட்சி அரசாங்கம் தொழில் வழங்குகின்ற தர்மத்தில் மிகவும் விசமத்தனமாக கடந்த கால ஆட்சியில் நடாத்தப்பட்ட உத்திகளையே பின்பற்றுகின்றது என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது.